வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, என்னுடைய மனைவி போனது பெரிய இழப்பு, கதறியலும் காமெடி நடிகர் முத்துக்காளை. ஐயோ பாவம், இணையதளத்தில் வைரலாகும் அவருடைய பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் காமெடி ரோல்களில் நடித்து பிரபலமான முத்துக்காளை, இவரது மனைவி மாலதிக்கு சமீப காலமாகவே உடல்நலம் சரியில்லை. இதனை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டது. முதலமைச்சர் விஜயும் இதில் தலையிட்டு சிகிச்சைக்கான உதவிகள் செய்தார். இருப்பினும் கெடுவாய்ப்பாக சிகிச்சை பலனளிக்காம மாலதி அவங்க உயிரிழந்து போனாங்க. இந்த நிலையில தனது மனைவி குறித்து முத்துக்காளை எமோஷனலாக பேசியிருக்கிறாரு. சண்டை கலைஞராக வேண்டும் என்ற ஆசையோடு சினிமாவுக்கு வந்த முத்துக்காளை நடிகராகிவிட்டார். வடிவேலு, விவேக் உள்ளிட்டோருடன் காமெடி காட்சிகளை நடித்த அவர் வடிவேலனோட செட்ல முக்கியமான ஆளாக இருந்தார். 2 பேரும் சேர்ந்து செய்யும் காமெடி காட்சிகள் இன்று வரை பலரையுமே சிரிக்க வைக்கிறது. செத்து செத்து விளையாடுவோம், சிக்கன் 65, பூசணிக்காவை உடைக்கும் போது பிடுங்கி கொண்டு போவது போன்ற பல காமெடி காட்சிகள் பலமாக அவருக்கு ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. சினிமாவுக்கு சிறு சிறு வயதில் வந்தாலே முத்துக்காளையால் ஒழுங்காக படிக்க முடியல. இருப்பினும் படிப்புக்கு வயதில்லை, தடையில்லை என்பதை உணர்ந்த அவர் சில வருடங்களுக்கு முன்பு சில டிகிரிகளை வாங்கினார். இந்த வயதிலும் ஆர்வம் குறையாமல் படித்து டிகிரி வாங்கியிருக்கும் அவரை பலருமே பாராட்டினாங்க. முன்னர் போல சினிமா வாய்ப்புகள் அதிகம் வருவதில்லைதால் படித்த டிகிரி தன்னை கைவிடாது என்று நம்பிக்கையில் உற்சாகமாக இருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் தான் முத்துக்காளையின் மனைவிக்கு சமீபத்தில் உடல்நலம் சரியில்லாமல் போனது. இதன் காரணமாகவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவர் வெளியிட்டிருந்த வீடியோ ஒன்றில், என் மனைவிக்கு தலையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது, மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் கிருமி தொற்று காரணமாக மூச்சு விட சிரமப்படுறாங்க, சுயநினைவு இல்லை, மேல் சிகிச்சை செய்ய வேண்டும், மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, உரிய சிகிச்சை கிடைக்க முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும் என அவர் அந்த வீடியோவில் பதிவிட்டிருந்தார். அதனையடுத்து அமைச்சர் ராஜ்மோகனை நேரில் அனுப்பி வைத்த தேவையான உதவிகள் கிடைக்கும்படி பார்த்து கொண்டார். இப்படிப்பட்ட சூழலில் தான் மாலதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாங்க. அவருடைய உயிரிழப்புக்கு பிறகு வீடியோ வெளியிட்டிருக்கும் முத்துக்காளை, அனைவருக்கும் வணக்கம், மூளையில் இரத்த கசிவு காரணமாக அறுவை சிகிச்சை நடந்தது, அவரை மீட்டெடுத்து எவ்வளவு முயன்றேன், முதலமைச்சர் கோரிக்கை வைத்தேன், தமிழ்நாடு அரசு சார்பில் உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டது, ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ள நிலையில் மனைவின் உடல்நலம் ஒத்து வரல. உதவி செய்ய சொன்ன விஜய்க்கும் நேரில் வந்த அமைச்சர் ராஜ்மோகனுக்கும் நன்றி. ஆதவர்ஜுனா அவர்கள் ஃபோனில் அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசினார். மனைவி இருந்தது எனக்கு மிகப்பெரிய இழப்பு, எனக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்குமே நன்றி. எனக்கு கேமராவுக்கு முன்பாகத்தான் நடிக்க தெரியும், பின்னால் நடிக்க தெரியாது. இந்த சோகத்தில் மீண்டு வருவதற்கு தோளோடு தோல் நின்ற அனைவருக்குமே என மனமார்ந்த நன்றி என முத்துக்காளை அவர்கள் அந்த பதிவில் பேசியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.